தராவீஹ் தொழுகை 8 ரக்காயத்தா இல்ல 10 ரக்காயத்தா இல்ல 12 இல்ல 20 ரக்காயத்தா? எத்தனை ரக்காயத்துகள் நம்ம தொழணும்? இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரமலான் மாத இரவுகள்ல தொழப்படக்கூடிய தொழுகைக்கு தான் தராவீஹ் தொழுகை அப்படின்னு சொல்றோம். ஆனா தராவீஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஹதீஸ்கள்ல கிடையாது. தராவீஹ் தொழுகையும் ஒரு வகையான இரவு தொழுகைகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்துல மட்டும் இரவு தொழுகைகளை தொழக்கூடியவங்க கிடையாது. மற்ற நாட்கள்லயும் இரவுடைய தொழுகைய வழமையா தொழுதிருக்காங்க. அப்படி அவங்க இரவு நேரங்கள்ல தொழக்கூடிய தொழுகைக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல சலாத்துல் லைல், வித்ரு, தஹஜ்ஜத் தொழுகை, கியாமுல் லைல் இது எல்லாமே இரவு தொழுகைகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். இங்க இரவு தொழுகைகளுக்கு பெயர் தான் வேற தவிர தொழுகைகள் எல்லாமே இரவு தொழுகைகள் மட்டும்தான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்துல இரவு தொழுகைகளை எத்தனை ரக்காயத்துகள் தொழுதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க 11 ரக்காயத்துகளை விட அதிகமாக தொழுதது இல்லை அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மற்றும் ரமலான் அல்லாத நாட்கள்ல 11 ரக்காயத்துகள் தொழுவாங்கன்னா அவங்க 11 ரக்காயத்துகளை இரவு முழுவதும் தொழுகக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா நம்ம 11 ரக்காயத்துகளை எவ்வளவு சுருக்கமாக தொழுகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 ரக்காயத்துகள் தான் தொழுதாங்க அப்படின்றதுக்காக நம்ம 11 ரக்காயத்துகள் மட்டும்தான் தொழுகணும், அதுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ தொழணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படல. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 23 ரக்காயத்துகள் தொழ வச்சாங்க. அப்படிங்கிற தொழுகையுடைய ஹதீஸுக்கு சரியான ஆதாரம் கிடையாது. எனவே இரவு தொழுகைகள் அப்படிங்கிறது பொதுவாக மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக இருக்கு. இதை இரண்டு ரக்காயத்துகளா இஷாவுடைய நேரத்துல இருந்து ஃபஜருக்கு முன்பு வரைக்கும் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுதுக்கணும். தொழுது முடிச்சிட்டு கடைசி தொழுகையாக வித்ரு தொழுகையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும்.